ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 7/4/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:08க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:25 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று இரவு 9:21 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று அதிகாலை 12:25 வரை கௌலவம், பின்பு பிற்பகல் 12:19 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை மூலம், பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று காலை 10:02 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆட்டுக்கிடா வாகனத்தில் பவனி. மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வெண்ணெய் தாழி சேவை. தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் பால்குட ஊர்வல காட்சி. திருச்சுழி சுவாமி ரிஷப வாகனத்திலும், அம்பாள் ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டுதல். திருப்புல்லானி ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் புன்னைமர வாகனத்தில் பவனி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ துர்காதேவியை வழிபட தடைகள் எல்லாம் விலக்கும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த தசமி திதி நாளில், அதிலும் வளர்ப்பிறை தசமி நாளில் நிமிஷாம்பிகை வழிபாடு பல அற்புதத்தை தரக்கூடிய அம்பிகை வழிபாடு நிமிஷாம்பிகை. அந்த அம்பாளை ஒவ்வொரு தசமி, அதாவது வளர்ப்பிறை தசமியிலும் தேய்பிறை தசமியிலும் வழிபாடு செய்வது நல்லது. சென்னை பாரிஸ் கார்னரில் அமைந்துள்ளது நிமிஷாம்பிகை கோவில். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள். யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். கிழங்கு வகை பயிரிடுவதற்கு உகந்த நாள். ஜெபம் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:43 முதல் 8:27 வரை மேஷ லக்னம். 8:28 முதல் 10:30 வரை ரிஷப லக்னம். காலை 10:31 முதல் 12:41 வரை மிதுன லக்னம். 12:42 முதல் 2:50 வரை கடக லக்னம். 2:51 முதல் 4:52 வரை சிம்ம லக்னம். 4:53 முதல் 6:52 வரை கன்னி லக்னம். 6:53 முதல் இரவு 8:58 வரை துலாம் லக்னம். 8:59 முதல் 11:09 வரை விருச்சக லக்னம். 11:10 முதல் 1:16 வரை தனுசு லக்னம். காலை 1:17 முதல் 3:11 வரை மகர லக்னம். 3:12 முதல் 4:55 வரை காலை கும்ப லக்னம். 4:56 முதல் 6:39 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திர பகவான் ஆட்சி பெறுவது கடக ராசியில். திங்கட்கிழமை தினம் பிறை சூடிய பெருமான் ஸ்ரீ சிவபெருமானையும் அம்பிகை பார்வதி தேவியையும் ஒருங்கே இணைத்து வழிபாடு செய்தால்
குடும்ப ஒற்றுமை மேம்படும், சுப மங்கள யோகம் கிட்டும். பஞ்சாட்சர மந்திரத்தையும் அம்பிகைக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் பாராயணம் செய்வது விசேஷம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒருமுறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகளும் வளங்களும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கிறது, என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசியினுடைய 6வது வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் ஸ்ரீ கேத்து பகவான், லாபத்தில் ஸ்ரீ புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம். மேஷராசி அன்பர்கள், சந்திர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடம் வீடு மனை வண்டி வாகனத்திற்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு திருப்தியை தர ஏதுவான நாளாக அமையும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். பூமி தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு வருமானங்கள் உயரும். இடத்தை மாற்ற நினைப்பீர்கள். புதிய இடம் மாற்றங்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு பெருக்கும். வீட்டில் மன நிம்மதி சந்தோஷம் உண்டாக்கும். யாருடைய விஷயங்களிலும் அதிகமாக தலையீடு வைக்காதீர்கள். உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சில பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. அரசாங்கம் சம்பந்தமான காரியங்கள் அனுகூலமாக முடியும். பிறருடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். ஆசை அதிகரிக்கும் நாள் மேஷராசி அன்பர்களே. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பூரணமாக புரிந்து கொள்வீர்கள். வருமானத்தை அதிகரிப்பது போன்ற எண்ணங்கள் உருவாகும். இந்த நாள் பச்சரிசி பொங்கல் செய்து அதனை தானமாக கொடுக்கலாம். ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பச்சரிசி வைத்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அனுகூலம் உண்டாக்கும். எண்ணத்தில் காரியங்கள் உண்டாக்கும். வெற்றிகள் அதிகரிக்கும். உடல்நலம் மனநலம் சிறப்பாகவே அமையும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற தொழில் சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ஒரு சில நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேம்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. பெற்றோர்களுடைய ஆதரவு ஆசை உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில், கல்வி சம்பந்தமான செயல்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். லாபம் மேம்படும். எல்லா காரியமும் அனுகூலமாக நடக்கும். வியாபாரத்தில் தலை நிமிருவீர்கள். விவசாயங்கள் கைகூடி வரும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. தசமி திதி என்பதால் நிமிஷாம்பிகை அம்மன் வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாகும். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். மேற்கல்வி தொடர்பவர்களுக்கு புரிதல்கள் இருக்கும். புதுவிதமான விஷயங்களை அரசி ஆராய்வீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். சாதகமான நாளாகும். ஆசைகள் கைகூடி வரும். வழக்கு சார்ந்த பணிகளில் உயர்வு உண்டாகும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். ராசிக்குண்டான கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை நாளில் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது, பார்வதி தேவியை அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும், வாழ்க்கை உயரும், வருமானம் பெருக்கும், அந்தஸ்து கூடும். ஆக எவர் ஒருவர் ஸ்ரீ சந்திர பகவானுடைய பூரண அனுகிரகத்தை பெறுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல மென்மை நிறைந்த வாழ்க்கை அமையும். ஸ்ரீ சந்திர பகவான் உச்சம் பெறுவது ரிஷப ராசியில் மட்டுமே. ஆகவே அதே சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில், அதோடு செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமானது கடகத்தில், ராசியிலேயே குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் இடத்தில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், வக்ர நிலை, ராகு பகவான், சூரிய பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப நபர்களிடத்தில் சில கருத்துக்களை கேட்டறிவீர்கள். பெரியவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை சாதித்து இருப்பவர்கள், மிக முக்கியமான விஷயங்களை கலந்து ஆலோசிப்பவர்கள் இடத்தில் சில கருத்துக்களை கேட்டு அறியக்கூடும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் திருப்தியையும் மனதில் நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கும். சுப காரியத்தை எப்படியாவது நடத்தி காட்டுவீர்கள். பிறருக்கும் உதவுவீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டிற்கு தேவையான வஸ்துக்களை வாங்குவீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறருடைய விஷயங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்துவிடும். நல் வாய்ப்புகள் அமையும். செய்யக்கூடிய வேலைகளில் பல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். மன அமைதியோடு இருக்க வேண்டும். எல்லா செயல்களும் உங்களுக்கு திருப்திகரமாக அமைந்திட இறை வழிபாடு செய்வது, அம்மையப்பரை வழிபாடு செய்ய வேண்டும். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபட்டால் குடும்பம் சேம லாபத்தோடு இருக்கும். சகல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய முடியும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். இடம் வீடு கட்ட வேண்டும், வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்களே உங்களுக்குள் அதிபதியாக இருக்கும். அதிகமாக அந்த விஷயத்தையே நாடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில்
மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதரவு ஏற்படும். நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும். பூரணமான ஒரு நம்பிக்கையோடு இருப்பீர்கள். செயல்களில் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஆலோசனைகள் கிடைக்கும். நல் ஆதரவு பிறகும். அதிக நன்மைகள் விளையும் நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். அமைதி நிறைந்த நாளாகும். நல் வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் உருவாக்கும். புதிய பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். 9ஆம் வீட்டில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ராசியினுடைய 10ல் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான். விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வாக்குஸ்தானம் மற்றும் குடும்ப பாவகத்தில் லாபாதிபதியும் குடும்பாதிபதியும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார்கள். இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்தையும் மிக லாவகமாக அனுசரித்து போகக்கூடிய போக்கு மனதில் இருக்கும். பிறருடைய நல் ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். குடும்பத்திற்காக, குடும்ப நபர்களுக்காக சில வீடு, மனை, பொருட்கள், அதை சார்ந்த தொழிலில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் மிக சிறப்பாக நடக்கும். அதிலும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் சிறக்கும். என்ன ஓட்டங்கள் எல்லாமே வீடு கட்டுவது போன்ற நிலைப்பாடுகளிலேயே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டாக்கும். வருமானம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். நெருக்கடிகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதற்கான சிந்தனைகள் அதிகமாகும். பேசக்கூடிய விஷயங்களை மிக சரியாக, நாசுக்காக பேசுவீர்கள். எந்த விஷயத்தையும் பிறருடைய மனம் புண்படும்படியாக செய்ய மாட்டீர்கள். புதிய அனுபவங்கள் இருக்கும். வியாபாரத்திற்காக வெளியூர் போக வேண்டிய சூழல் ஏற்படும். யாருக்கும் எந்த விதங்களிலும் பணத்தின் ரீதியாகவோ அல்லது குடும்ப விஷயமாகவோ சொந்த பந்தங்கள் இடத்திலோ வாக்குறுதி கொடுக்காதீர்கள். அவ்வப்போது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுமா என்றால் ஓரளவிற்கு வெற்றி பெறும். அதில் நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சியில் ஈடுபடுகிறீர்களோ அதே அளவிற்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். விடாமுயற்சி இமாலய வெற்றி. மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் அகலும். நல்லதொரு முயற்சிக்கு ஏற்றபடி சுறுசுறுப்பாக, லாவகமாக இருப்பீர்கள். வருமானம், பொருளாதாரங்கள் மற்றும் உணவு சார்ந்த விற்பனை செய்பவர்களுக்கு நிச்சயம் ஆதாயம் உண்டு. ஹோட்டல் தொழில் நடத்துபவர்கள், உணவகம் வைத்திருப்பவர்கள், உணவு கிடங்குகளை பராமரிக்கக்கூடியவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். தனி ஒரு மன நிம்மதி பிறக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். துலாம் ராசி, கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். ஆதாயம் உண்டாக்கும். எல்லா நன்மைகளும் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு. அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். இறை வழிபாடு நம்பிக்கையை தரும்.
புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. லாபம் உண்டாகும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உணவுப் பொருட்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தை மிக அழகாக கண்ணும் கருத்துமாக கவனிப்பீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான், அவரோடு அதிபதியான ஸ்ரீ சந்திர பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான். அதே போல ராசிக்கு லாபத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கிரக அமைப்புகள் இப்படி இருக்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரும்? குடும்ப ஒத்துழைப்போடு சில வேலைகளை கவனிப்பீர்கள். வியாபாரத்தினுடைய நிலைப்பாடு இந்த நாள் திருப்தியை தரும். மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மனதில் நிம்மதி உண்டு. வெளியிடங்களுக்கு, வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். வேலைகளை மிக சரியாக அவ்வப்போது செய்ய வேண்டியதை திட்டமிட்டு முடித்து காட்டுவீர்கள். பல நிலைகளில் நன்மைகள் மிகுதியாகும். வேலை தொடர்பாக உயர்வு ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும். இதனால் உங்களுடைய கர்ம வினைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களிடத்தில் ஏற்பட்ட இன்னல்கள், சில பிரச்சனைகள் அகலும். வெளியூர்களுக்கு சம்பந்தமான பொருள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் வரலாம். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகளை மிகச் சரியாக திட்டமிட்டிருப்பீர்கள். எதிர்பாராத வகையிலும் சில மாற்றங்கள் நிகழலாம். குடும்ப தலைவருடைய ஆதரவை பெறுவீர்கள். தம்பதியர்கள் இருவருமே வீட்டினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை காட்டுவதோடு உழைப்பையும் அதிகப்படுத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். சிக்கனமாக செயல்படுவீர்கள். இதனால் வருமானம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில இடங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணம் மற்றும் இதர செலவுகள். உறவுகளுடைய வருகை உண்டாக்கும். அவ்வப்போது வீட்டில் நடத்த வேண்டிய சில முக்கிய விசேஷங்களுக்காக சில பணமும் உங்களுக்கு செலவாகும். கூடுமான வரையில் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச் சரியாக திட்டமிட்டு செய்தால் அனுகூலமான நாளாகவும் மாறலாம். வாய்ப்புகள் உண்டு. உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதரவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடைய அன்பு அதிகரிக்கும். வாக்குவாதங்கள் இல்லாத ஒரு நாளாக அமையும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் அவை உங்களுக்கு ஆதாயத்தை தரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். பல பிரச்சனைகள் தீரும். சங்கடங்கள் அகலம். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. தசமி திதி என்பதால் நிமிஷாம்பிகை கோவிலுக்கு சென்று வந்தால் பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். திருப்பங்கள் இறக்கம். லாபங்கள் உண்டாக்கும். மனதில் எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட வேண்டுமென பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியான சூரிய பகவானுடைய சஞ்சாரம், அதிலும் சுக்கிர பகவானோடு வக்ர நிலையில் அவரோடு ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவான் சூரிய பகவானுடைய சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பல்ல. 2 கிரகங்களும் எதிர்மறையாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல விரையாதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில். இந்த நாள் உங்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய நிலைகளோடு சந்திர பகவானும் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். என்ன ஓட்டத்தில் சில மாறுபட்ட தன்மைகள் இருக்கும். எதையும் சீராக சிறப்பாக செய்ய இயலாது. சந்திர பகவான் மறையும் பொழுது சிம்மராசி அன்பர்களை குழப்பமாகத்தான் இருப்பீர்கள். தடுமாற்றங்கள் இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள் வரலாம். இயந்திரம் தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் நிதானமாக பொறுமையாக செய்தல் நல்லது. நேரத்தை நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் நவகிரக வழிபாடோடு இறை வழிபாடு மிக மிக நல்லது. வண்டி வாகன பயணங்களில் நிதானமாக இருங்கள். குடும்ப விஷயங்களை வெளியிடாதீர்கள். மற்றவர்களோடு பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. வீட்டில் இருப்பவர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல், உறவுகளிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும். எதையும் எவரிடத்திலும் வெளிப்படையாக பேசி பிரச்சனைகள் வேண்டாம். கூடுமான வரையில் சிக்கனமாக இருங்கள். சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். நன்மைகளும் இருக்கும். ஏற்ற இறக்கமான ஒரு வருமானமாக இருக்கும். ஒரு சீரான அமைப்பு இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் போதும். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றினால் அபிஷேகம், கரும்பு சாற்றினால் அபிஷேகம், தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம், இப்படி விநாயக பெருமானுக்கு உகந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வதால் அவர் மனம் குளிமை அடைந்து உங்களுக்கு நல்ல விருத்தி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி, நல்ல வருமானம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். ஒரு சீரான அமைப்பு இருக்காது. தடுமாற்றங்கள் உண்டாக்கும். மனக்குழப்பவாதியாக இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து போக வேண்டிய நாள். வீண் பேச்சுக்கள் இருக்காதீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். பாவ வினைகள், பழவினை, ஊழ்வினைகள் நீங்கும். இறைவனிடத்தில் தஞ்சம் புகுவது நல்லது. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு சித்திக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். ராசியிலேயே கேத்து பகவானும் 6ஆம் இடமான ருணரோக சத்ருபாவகத்தில் ஸ்ரீ புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவானோடு ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம். அதே போல ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான். லாபத்தில் சந்திர பகவானோடு செவ்வாய் பகவான். உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியானவர் ஸ்ரீ செவ்வாய் பகவான். வெளியில் வேலைக்கு செல்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்து செய்தல் வேண்டும்.
கணினி சம்பந்தமான எண்ணங்கள் உருவாக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான சில முதலீடுகளை செய்வீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு அதீத நன்மையை தரும். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டு. பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சமூக சேவகர்களாக இருப்பீர்கள். இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதால் பல நன்மைகள் உண்டு. கர்ம வினைகள் குறையும். எண்ணத்தில் தெளிவுகள், உள்ளத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கும். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல மேன்மைகள் இருக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் உணரும் விதமாக உங்களுடைய வேலைகளை செய்து காட்டுவீர்கள். பாராட்டுகள் அபிவிருத்தி உண்டாக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். அடையாளப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதில் பெரிய விஷயங்கள், பிரம்மாண்டம் ஒன்று உண்டு. சாதாரணமாக உங்களுடைய காரியங்கள் இருக்காது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வீர்கள். என்ன ஓட்டத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். ஆடம்பரம் இருக்காது. சேமிக்க வேண்டும் என்கிற ஆசைகள் உங்களுக்குள் அதிகம். கடந்த காலங்களில் செய்ய வேண்டிய வேலைகளை இந்த நாளில் முடிப்பீர்கள். வேலையாட்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கைகூடி வரும். பிள்ளைகளோடு வெளியிடங்களுக்கு, வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். மூத்த அதிகாரிகள் மற்றும் தலைமைத்துவம் பெற்றவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து உண்டு. உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய அதிபதியின் அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாக்கும். அதீத நன்மைகள் பிறக்கும். உற்சாகம் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மென்மேலும் பல வளர்ச்சிகள் உண்டு. தொழில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரம் பெருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முயற்சிகள் கைகூடும். முன்னேற்றங்கள் பிறக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கைகூடும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான். வக்ரநிலை ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான். ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வேலை தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. பொருட்களினுடைய தரத்தை மிக அழகாக நிர்ணயம் செய்வீர்கள். பொருள் விற்பது, வாங்குவது தொடர்பான என்ன ஓட்டங்கள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். எப்படியாவது விற்பனையை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபடுவீர்கள். உழைப்பை அதிகம் நம்பக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். பொதுவாக வியாபாரமே அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நேர்மையாக, நியாயமாக செய்வீர்கள். நாட்டினுடைய நடப்பு மற்றும் உலகியல் நிலையை பூரணமாக உணர்ந்து அதற்கேற்றபடி உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் விடுபட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை பற்றி எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சில வழிமுறைகளை கையாளுவீர்கள். தீராத பிரச்சனைகள் தீரும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் நிகழலாம். தேவையற்ற எண்ணங்கள், பய உணர்வுகள் அகலும்.
ராசியினுடைய 10வது வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறீர்கள். எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல நிலையான அமைப்பு அன்பு சந்தோஷம் உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மன நிலையில் சீரான போக்கு உண்டு. எதையும் சிந்தித்து செய்வீர்கள். திறமையாக இருப்பீர்கள். நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். புதுமையான நாள். அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சகல பிரச்சனைகள் தீரும். கடனிலிருந்து வெளிவருவீர்கள். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மகிழ்ச்சி உண்டாக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். எண்ணத்தில் தைரியம் அதிகரிக்கும். திறமையாக கையாளுவீர்கள். இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான். 9ஆம் இடம் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். லாபத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல கோச்சாரத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள் முருகப்பெருமானை தினம் தினம் வழிபாடு செய்வது நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபட்டால் நல்லது. நுட்பமான விஷயங்களை மிக அழகாக புரிந்து கொண்டு செயல்படுவதால் வருமானமும் பெருக்கும். கணினி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்ய படிப்பீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே நல்ல புரிதலும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசக்கூடிய நிலை ஏற்படும். மன தெளிவாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தெய்வீக வழிபாட்டின் மூலம் மனதில் நன்மையை பெறுவீர்கள். திருப்தி இருக்கும். மன சாந்தி அமைதி உண்டாகும். கௌரவ பதவி வகிப்பவர்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏற்றாற்போல் வருமானம் கிடைக்கும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். விற்பனையாகாத பொருட்களை விற்கக்கூடிய திறன் உங்களிடம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்பின் முரணான விஷயங்கள் நடக்கலாம். காரணம், அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ஸ்ரீ சந்திர பகவானோடு இணைந்திருக்கிறார். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமான முன்னேற்றங்கள் பிறக்கும். வருவாய் எதிர்பார்க்கக்கூடிய விதங்களில் சம்பாதிப்பீர்கள். ஏற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் பல நன்மைகள் விளையும் நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும்.
கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். குரு பகவான் வழிபாடு நல்லது. பிறருடைய நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். ஒரு சிலருடைய ஆதரவு வளர்ச்சியை தரும். தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். தோற்றப்பொலிவு சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். தெய்வீக வழிபாடுதலில் ஈடுபடுவீர்கள். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். கூடுமான வரையில் அனுசரித்து செல்லுங்கள். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் தேவை. யாருக்காகவும் உங்களுடைய நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்காதீர்கள். கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான், சூரிய பகவான். ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 10ல் ஸ்ரீ கேத்து பகவான். தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் மறையும் பொழுது உங்களுக்கு தேவையற்ற பய உணர்வுகள் உண்டாக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்காது. தடுமாற்றங்கள் உண்டாக்கலாம். முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதற்கு உகந்த நாள் அல்ல. மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் எழும். வேலையில் இருப்பவர்கள், இயந்திரம் தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்கள், சுரங்க பணிகளில் இருப்பவர்கள் மற்றும் நுணுக்கமான வேலையில் இருப்பவர்கள் மற்றும் ஆயுதம் தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக கையாளுங்கள். மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு சில ஏற்ற இறக்கமான எண்ணங்கள் உருவாக்கும். மூத்தோர்கள் மற்றும் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஆலோசனைகள் கேட்டு செய்வது நல்லது. தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு தவறாக கூட போகலாம். பழைய பிரச்சனைகள் மீண்டும் தொடங்கும். தனுசு ராசி அன்பர்களே, வீட்டில் உங்களுக்கு பல பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சில வேலைகளை நீங்களே செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். செயல்களில் வேகம் இருக்காது. மந்தத்தன்மை உண்டாக்கும். ஒருவிதமான மனச்சோர்வுகள் இருக்கும். பேச்சுக்களில் பொறுமை நிதானம் என்பது அவசியம். எதையும் யாரையும் சார்ந்து எந்த விஷயங்களையும் பிறரிடத்தில் பகிராதீர்கள். அதிகாரிகளுடைய செயல்கள் சில நேரம் உங்களுக்கு எதிர்மறையாக கூட இருக்கலாம். எண்ணியது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போலவே அமையும். சிந்தனையின் போக்கில் எச்சரிக்கை தேவை. கூடுமான வரையில் சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொண்டால் நிச்சயம் ஓரளவிற்காவது தப்பிக்க முடியும். புதியவர்களோடு நீங்கள் பேசும்போதோ பழகும் பொழுதோ உங்களுடைய எந்த விவரங்களையும் வெளியிடாதீர்கள். அவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பதே நல்லது. ஒரு சில புதிய அனுபவங்கள் ஏற்படும். உடல் நலம் மனநலம் இரண்டிலும் எச்சரிக்கை தேவை. அசௌகரியங்கள் உண்டாக்கலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அதிக செலவுகள் விரயங்கள் உண்டாக்கலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள்.
பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் ஆவணம் தொடர்பான சில சங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். எதிலும் மற்றவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். பொறுமையாக பேசுதல் நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் உண்டு, நீங்கள் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். அனுபவங்கள் வேண்டும். சிந்தனை போக்கில் கவனமாக இருங்கள். தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்களை இருக்கும். மிக கவனமாக இருந்தால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடான கும்பத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், வக்ரநிலை ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான், 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், ராசினுடைய களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களை, பங்குனி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை தினத்தில் பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு சிறந்தது. 7ஆம் இடம் என்பது நட்பு மற்றும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுடைய நிலையை சொல்லக்கூடிய பாவகம், களத்திர ஸ்தானாதிபதி. ஆகவே அந்த இடத்தில் உங்களுடைய லாப அதிபதி செவ்வாய் பகவானும் சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானாதிபதியோடு இணைந்து இருக்கிறார். ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். மிக அழகாக புரிந்து கொண்டு வேலைகளை கவனிப்பீர்கள். இதனால் சில பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். சுதந்திர போக்கோடு இருக்க முற்படுவீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வேலைகளில் தொடர்புகளில் எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான நிலையில் உயர்வு ஏற்படும். அந்தஸ்து அதிகரிக்கும். இரவு பகலாக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எண்ணிய வேலைகள் நடக்கும் வரையில் ஓய மாட்டீர்கள். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் விவேகமாக இருங்கள். ஒவ்வொரு வேலைகளையும் திட்டமிட்டு செய்தால்தான் நன்மைகள் பிறக்கும். உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிச்சையாக்க முடிவெடுக்காமல் பிறரோடு பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து எடுப்பதே நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அறிமுகம் ஏற்படும். புதியவைகளை தெரிந்து கொள்வீர்கள். நட்பு வட்டாரத்தில் பாராட்டுகள் அதிகரிக்கும். புதியவர்களுடைய நல் ஆதரவு பெருக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். நன்மைகள் வந்து சேரும். புரிதலோடு இருக்கக்கூடும். தெளிவான எண்ணங்கள் அமையும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். ராசியிலேயே புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், வக்ரநிலை ராகு பகவான், களத்திர ஸ்தானாதிபதி சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் ஸ்ரீ குரு பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், சந்திர பகவான், அஷ்டமத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலை அமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்யாமல் ஏதாவது ஒரு தங்கம், பொன், பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடுகள் செய்யலாம். சுபகாரியம் சம்பந்தமான விரயங்கள் உண்டாகும். தெய்வீக பணிகளில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொல்லை தந்தவர்கள் விலகி போகலாம். பிரியமானவர்களோடு வெளியிடங்களில் சந்தித்து பேசுவீர்கள். உங்களுடைய தொழில் கைகூடி வர வாய்ப்புகள் உண்டு. எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வது அவசியம். அலைச்சல்கள் இருக்கும். ஒரு வேலைக்கு பல வேலைக்கு வெளியே போக வேண்டிய நிலை ஏற்படும். முக்கியஸ்தர்களோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள், பேசுவீர்கள். சில நன்மைகள் உண்டாகும். வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். பிள்ளைகளுடைய சேமிப்பு கணக்கு மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சிறு வயதிலேயே அவர்களை மிக சீர்திருத்தவாதிகளாக வளர்த்து வருவீர்கள். கும்பராசி அன்பர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்டு செய்ய நினைப்பீர்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வதே நல்லது. உடல்நலம், மனநலம் இரண்டிலும் அக்கறை தேவை. எதிராக இருப்பவர்கள் காணாமல் போகக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான சில முடிவுகள் எடுப்பதற்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பான நாளாகும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதாயகரமான நாளாகும். மன அமைதி அடைவீர்கள். தொல்லைகள் தந்தவர்கள் கூட விலகி போகலாம். பூர்வீக சொத்துக்களினால் நன்மைகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று தினந்தோறும் வழிபடுங்கள். திங்கட்கிழமை காலை 7:30 முதல் 9 மணி வரை ஸ்ரீ ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்லது. கூடுமான வரையில் இந்த எளிமையான ஒருவரி ஸ்லோகங்களை உச்சரித்து வந்தால் ஆதாயகரமான நாளாகும். பூர்வீக சொத்துக்களினால் நன்மைகள் கிடைக்கும். தொல்லை தந்தவர்கள் விலக்கி போகலாம். பயனற்ற செலவுகளால் சேமிப்புகள் குறையும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல முடிவுகள் பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியே செல்பவர்கள் திட்டமிட்டு செல்ல வேண்டும். வேலைகளினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். பயனற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. செலவுகளை நிவர்த்தி செய்து சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான். பூர்வ புண்ணிய பாவத்தின் அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவானோடு குடும்ப ஸ்தானாதிபதியான
செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் பாக்யஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி. அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியோடு இணைந்திருக்கிறார். வருமானம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டியது நல்லது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக மாற்றங்கள், அது தொடர்பான செயல்களில் சிந்தித்து இருக்க வேண்டும். ஓரளவிற்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சீரான போக்கு, அமைதி நிலவும். தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்களினால் சில மன சங்கடங்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு வெளியே செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீதிமன்ற வழக்குகள் முகாந்திரமாக சில பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. உடல்நலம் மனநலம் இரண்டிலும் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் பாக்யஸ்தானாதிபதியோடு சந்திர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது. சஞ்சாரம் அமைகிறது செவ்வாய் பகவானோடு. செவ்வாய் பகவான் என்பவர் பூமி காரகன், இரத்த காரகன், அதே போல சகோதர காரகனும் கூட. கற்பனை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். ஓவியம் வரைபவர்கள், எழுத்தாளர்கள், கவிதை புனைபவர்கள், கவிஞர்கள், கணிதம் சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு என்ன போக்கு என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். மனக்கட்டுப்பாடு என்பது வேண்டும். எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்துவதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகளை அடி ஆழம் வரை சென்று ஆராய்வது நல்லது. வருமானத்தை மேம்படுத்துவதற்குண்டான வியாபாரத்தை கவனிப்பீர்கள். நீதிமன்ற பிரச்சனைகள், ஒரு சில சங்கடங்கள் மறைந்து வர வாய்ப்புகள் உண்டு. இழுபறிகள் குறையும். மீனராசி அன்பர்கள், இந்த நாள் கோச்சாரத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடியே உங்களுக்கு பலன்கள் அமைகிறது. உடல்நலம் மனநலம் இரண்டிலும் கவனமாக இருக்க வேண்டும். இழுபறியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள். புதிதாக விஷயங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமையாது. சில பின்னடைவுகள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். புதன் பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிகள் மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். எதையும் முதலீடு செய்வதற்கு முன்னர் சிந்தித்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஆர்வம் அதிகரிக்கும். செய்தொழிலில் கவனம் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். பொழுதுபோக்கு சார்ந்த எண்ணங்கள் உருவாக்கும். கற்பனை சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். பெருமாளை வழிபடுவது நல்லது. பண பிரச்சனைகள் தீரும். இழுபறிகள் குறையும். நிம்மதி நிறைந்த நாளாகும். கடன் சம்பந்தமான சங்கடங்கள் அகலும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லா நன்மைகளும் வளங்களும் பிறக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.